நான் ஒரு ஃபேன் கிடையாது. பட் I support his political entry. I'm really looking forward because 50 வருஷம் ஒரு கட்சியை ஆள்றோம்னு சொல்றாங்க. 50 வருஷம் ஆள்றவங்க எங்க பயப்படணும்? பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ஒண்ணுமே பண்ணல, நீங்க ஒழுங்குதான், உங்களுக்கு எல்லாமே லைக் வெள்ளை சட்டை போட்டீங்களா அந்த மாதிரி கிளீனா தான் ஆட்சி செஞ்சிருக்கீங்கன்னா there is no need for anyone to be scared at all. ஆனா ஒரு ஆளு அந்த 50 வருஷம் ஆட்சியே விட்டு ஆட்டி கரிக்கலங்க வைக்கிறாருன்னா அப்போ உண்மையிலே பவருக்கு வந்தா just imagine guys, we deserve a change, we really deserve a change. I expect there comes a change at some point. I'm broken in pieces. I'm devastated. I cannot even imagine what this man will be going through every single day. உடங்குங்க அந்த அண்ணனை ஏதோ பண்ணிட்டு போறாரு. ஒரு மூணாவது மனுஷாலா பாக்குறதுக்கே வார்த்தை வரல எனக்கு. வெறியாவது I don't know. எனக்கு ஆதங்கத்தை கொட்டுறேன், அவ்வளவுதான். ஒரு வாட்டி விட்டு தான் பாருங்களேன். 2 மாசம் தான் இருக்கு. பர்சனல் லைஃப்ல போட்டாட்டி அவங்க பாத்துக்கிட்டோம், அது நமக்கு தேவையே கிடையாது. அவர் ஏமாத்துவார், ஊழல் பண்ணுவார், என்னவோ பண்ணிட்டோம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தது 50 வருஷம் நீங்க சுரண்டைய இவர் ஒரு ஆட்சியில் ஒரு 5 வருஷத்துல சுரண்டிட்டு போறாரு. இதை சொல்றதுக்கு நீங்க மிச்சம் விட்டு வச்சிருக்கீங்களா? கடன் அவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க. இதை அடைக்கிறதுக்கே 5 வருஷம் பத்தாது. சுற்று வட்டாரத்துல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கீங்க. இந்த 2 மாசம் நான் யார்ட்டையும் பேச வேண்டாம்னு இருக்கிறேன். பேசலாம் வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதாவது பேசுவாங்க, அப்புறம் வயசு வீட்டை பக்கம் எனக்கு காண்டில் நான் ஏதாவது கட்டிடுவேன். அதனால நான் எல்லாரையுமே ஒரு கட் பண்ணி வச்சிருக்கலாம்னு இருக்கேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஜெயிக்கிறா தூக்கறா அது வேற. ஆனா என்ன யாராவது பேச வச்சு அப்புறம் என் குடும்பம் பிரிஞ்சு போயிடும். அதனால நான் கொஞ்சம் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அப்புறம் சத்தியமா நான் ஏதாவது அசிங்கமா பேசுவேன். ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் a change for everyone. வலிக்குது.